நாட்டில் இளைஞர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பு வழங்கவும் தொழில்துறையினரை ஊக்குவிக்கவும் செயல்படுத்தப்படும் பிரதமரின் விக்ஷித் ரோஜ்கார் யோஜனா திட்டம் இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றும் திட்டமாக விளங்குகிறது என மதுரை மாவட்ட பயனாளிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். புதிதாக பணிக்கு சேரும் ஒரு தொழிலாளருக்காக அந்த நிறுவனத்திற்கு மாதம் ரூபாய் 3000 ஊக்கத்தொகை 2 ஆண்டுகளுக்கும், உற்பத்தி நிறுவன பணியாளர்களுக்காக நிறுவனங்களுக்கு 4 ஆண்டுகளுக்கும் ஊக்கத்தொகை வழங்கும் சிறப்பு திட்டமாக பிரதமரின் விக்ஷித் ரோஜ்கார் யோஜனா திட்டம் விளங்கி வருகிறது. மேலும் நிறுவனங்களின் தொழிலாளருக்கு ரூபாய் 15000 2 தவணைகளாக வழங்கப்படும் இத்திட்டம் அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவித்துள்ள மத்திய அரசு இதற்காக ரூபாய் 99,446 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கியுள்ளது. அந்த வகையில் மத்திய அரசு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் சார்பில் பிரதமரின் விக்ஷித் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் கீழ் தனியார் நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்வு மதுரையில் நடைபெற்றது. மதுரை மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தின் கீழ் உள்ள 6 மாவட்டங்களில் உள்ள நிறுவனங்களில் கடந்த 6 மாதங்களாக புதிய பணியிடங்களை உருவாக்கி கூடுதல் பணியாளர்களை நியமித்த 781 நிறுவனங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு சிசுபாலன் ரூபாய் 12 கோடி ஊக்கத்தொகை வழங்கினார். அத்துடன் 4523 பேருக்கு ரூபாய் 2 கோடி ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. நாட்டில் உள்ள படித்த இளைஞர்களுக்கு முறையான வேலைவாய்ப்பை வழங்கிடவும் தொழில்துறையினரை மென்மேலும் ஊக்குவிக்கவும் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் இத்திட்டத்தின் மூலம் எண்ணற்ற இளைஞர்கள் மற்றும் தொழில்துறையினர் பயனடைந்து வருகின்றனர் என்றும் இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தி வரும் பாரத பிரதமருக்கு மத்திய அரசுக்கும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதாக பயனாளிகள் கூறுகின்றனர். As a first employment இந்த ஸ்கீம்னால எங்களுக்கு 15,000 rupees மேக்ஸிமமா இன்சென்டிவ் போனஸா கிடைக்கும். இது 2 இன்ஸ்டால்மெண்ட்ல வரும். ஃபர்ஸ்ட் 7,500 ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லயும், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல பேலன்ஸ் 7,500 வரும். இதனால நிறைய ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ல ஈஸியா அவைல் ஆகலாம். இதனால எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் இல்ல, எம்ப்ளாயர்ஸ்க்குமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி விகாஸ் பாரத் ரோஜ்கார் யோஜனா இந்த ஸ்கீம் உண்மைக்கே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம்னே சொல்லலாம். ஏன்னா இது ஜூலை 2025 யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக அப்போ இருந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஜாயின் ஆகிறாங்களோ ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6 months 7,500 அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது உண்மைக்கு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம். எங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 6 மந்த்க்கு ஒரு செட்டில்மெண்ட்டும், செகண்ட் 6 மந்த்துக்கு ஒரு செட்டில்மெண்ட்டும் வரும். ஸோ அது ரிலேட்டடாக சார் வீடியோ கான்ஃபரன்ஸில் நமக்கு இங்கே அப்ரோச் பண்ணி எல்லா ஸ்டேட்லேருந்தும் கனெக்ட் பண்ணி நமக்கு பேசியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமாக கொண்டு வரணுன்றது என்னோட சஜஷனாக சொல்லிக்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.